தேர்தல் திருவிழா வந்தாச்சு. நாளைக்கு நம்மெல்லாம் ஓட்டு போடுற நாடு. இறுதி கட்டத்துக்கு இந்த தேர்தல் திருவிழா வந்ததை நம்ம பார்க்கின்றோம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நேர்மையான தேர்தல் தான் ஒவ்வொரு தேர்தல்லையும் இலக்கு. ஆனால் அது டெக்ஸ்ட் புக் அளவில் இருக்கா, செயல்பாட்டிலையும் அதை நம்ம பார்க்குறோமா? நேர்மையான தேர்தலை உறுதி செய்கிறதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற தலைப்போடு தான் இணைந்திருக்கின்றோம். நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதல்ல நம்முடைய இணையக்கூடிய திரு டிவி சோமு அவர்களையும் திரு ரமேஷ் பாபு அவர்களையும் பத்திரிகையாளர்கள் இருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் இணைகிறார். மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். நான் திரு சோமு அவர்கள்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எண் நம்ம கண்ணை பறிக்குது. 1200 சொச்சம் கோடி ரொக்கமும் பரிசும் பிடிச்சிருக்கிறாங்க. பணம் மட்டுமே, ரொக்கம் மட்டுமே 500 சொச்சம் கோடி, 540+ கோடி. இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று மட்டும் சொல்ல முடியும். இதில் அன்அக்கவுண்டட் கேஷும் இருக்கும். அரசியல்வாதிகள் கொடுக்குற இந்த பணம் பரிசு மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பிடிப்பட்ட தொகை அப்படிங்கிறது கொடுக்குற தொகை, புழங்குற தொகையில் ஒரு சிறிய பகுதின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது உண்மையிலேயே நம்ம அவமானப்பட வைக்கிறது இல்லையா? இதில் பிடிப்பட்ட தொகை அப்படிங்கிறத விட இன்னும் பிடிபடாத தொகை இருக்குல்ல, அதுதான் இன்னும் நம்மளை வருத்தப்பட வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இவங்க பறக்கும் படையின்னு ஒன்று அமைக்கிறது, அதில் மாநில அரசு தான், அதுதான் அந்த ஊழியர்கள் தான் பயன்படுத்த முடியும். இருக்காங்க, இருக்காங்க, அது ஒரு குறிப்பிட்ட பகுதி. இப்போ அப்படி பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு ஒரு கட்சி சார்பு இருக்கும்பாங்க, மாநில அரசுக்கு ஒன்று இருக்கும்பாங்க. ஆனால் இதை வச்சு தான் அவங்க வேலை வாங்க முடியும், வேறு வழி கிடையாது. வேறையிலேருந்து நம்ம விண்வெளியிலேருந்து ஆளை கொண்டு வர முடியும். இதை வச்சு தான் அவங்க செய்ய முடியும். அப்போ இது ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, இது என்ன பிடிச்சி என்ன பிரயோஜனம் சார்? அப்படிங்கிற ராத்திரி போகும்போது, மாலையில் போகும்போது நம்மளை டிக்கியை தர அதை தரங்குறாங்க. இதில் இங்கே நம்ம கரார் காட்டுறதை பார்க்குறோம். ஆனால் பெருந்தொகை பிடிப்படாமல் இருக்குது. பொதுமக்களுக்கு இந்த தேர்தல் விதிமுறைகளால் நம்ம ஒத்துழைப்பை பார்க்குறோம், இடைஞ்சல்களும் பார்க்குறோம். பட் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸோட பணம் எப்படி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகுது? அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஊரில் திருட்டு நடக்குதுன்னு வைங்க, ஒரு 10 வீட்டில் திருட்டு நடக்குது அப்படின்னா அந்த ஊரையே அவன் சல்லடை போட்டு தேட மாட்டாங்க போலீஸு. எவன்லாம் திருடுன்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கும். ஒரு 5 வீட்டில் போவான், கரெக்டாக அவன் திருட வீடுன்னு இருக்கும். அதில் 4 பேர் உண்மையானவனாக இருப்பான், ஒருத்தன் அந்த திருட்டில் சம்மந்தப்படாதவனாக இருப்பான். ஆக மொத்தம் அந்த லிங்க்கு அவங்களுக்கு தெரியும், யூஷுவல் சஸ்பெக்ட்ஸாக இருப்பான், தெரியும். அவங்க எல்லா வீட்டையும் போய் இது பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையம் தலையில் ரோட்டில் போகிறவன் வர்றவன் எல்லாரையும் நிறுத்து அப்படியே பறக்கும் படை. என்ன எப்போ பிடிப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் அவன் பூ வியாபாரி. இப்போ 50,000 வச்சுக்கிட்டு ஒரு பூ வியாபாரத்தை கூட மொத்த கடையில் போய் வாங்க முடியாது, அதுக்கு மேலே தான் ஆகும். ஆனால் அவனை போய் பிடிக்கிறது அது சம்பிரதாயமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று தினத்துக்கு பிடிக்கிறாங்க. ஒரு பை நிறைய துணி இருக்குது, நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறேன், அந்த துணிக்குள்ள நான் வச்சுருந்தா சரி என்ன இருக்குது துணியான்னு விடுறாங்க. அது ஒரு சம்பிரதாயமாக சடங்காக இருக்கா? இது இந்த ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்கா? நிச்சயம் சம்பிரதாயம் தான். என்னன்னா சொல்லிடுறாங்க, சில சமயம் சொல்லுவாங்க தெரியுமா, போலீஸில் மாதத்துக்கு நீ இத்தனை ட்ரிக் அண்ட் ட்ரைவ் பிடிக்கணும் அப்படின்வாங்க. நம்ம ரோட்டில் போகிறவங்களாம் ஊதும்பா, வேற வழி இல்லை. தனக்கு சில பேர்த்து மிஷின் அது இருக்கா, சும்மா மூக்குடு இருக்கும். போலீஸோட நிலைமையை பார்த்தோம்னா கஷ்டம், கையை பிடிச்சிட்டு ஊது அப்படிமா அவர். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இது. ஒரு சம்பிரதாயமாக அது ஆயிடுச்சு. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு தொகுதிக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இங்கே வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா பெரிய நாடாளுமன்ற தொகுதியாக உதாரணத்துக்காக சொல்ல 2024 பெரிய மாநிலத்தில் உள்ள தொகுதிகளுக்கு 95 லட்சம், சின்ன மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்றத்துக்கு 75 லட்சம், மொத்தம் 8360 பேர் வேட்பாளர்கள்னா மொத்தம் அவங்க செலவு பண்ணியிருக்க வேண்டியது 4784 கோடி ரூபாய் தான். ஆனால் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்ட்டு சென்டர் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ் அப்படிங்கிற நிறுவனம் கணிச்சு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே 4000 எங்கே இருக்குது? 4700. 1 லட்சம் கோடி ரூபான்னா அந்த 4000 கழிச்சிங்கன்னா மீது எல்லாமே அன்அஃபீஷியலாக போயிருக்குது சார். இப்போ ஒரு லீகல் லிமிட் என்ன பண்ணாங்க. ஆனால் யதார்த்தத்தை பார்த்தா நம்ம தமிழ்நாடு ரொம்ப காஸ்ட்லி. நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி பார்த்தா அந்த லீகல் லிமிட்டுக்கும் கட்சிகள் செலவு பண்ணுற தொகைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ யதார்த்தமான நம்பர்ஸை ஆணையமும் செட் பண்ணணும் இல்லையா? அதை தான் இவங்க செய்கிறதே இல்லை. இப்போ ரோட்டில் போகிறதான்னு சொன்னேன், போகிற வரவங்களாம் பிடிக்கிறாங்களே ஒழிய எப்படி ஒரு வேட்பாளர்னா அந்த ஏற்கனவே இங்கே காவல்துறை இருக்கிறவங்க தானே அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க தானே பயன்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே தொகுதி வேட்பாளர் யார், அவர் யார் மூலமாக பணத்தை கொண்டு போவார், இல்லை பொருளை கொண்டு போவார், இப்படி இவங்க பார்த்தாங்கன்னா ஈஸியாகவே பண்ணிடலாம். பட் ஆணையத்துக்கு ஒரு இன்டெலிஜென்ஸோ ஒரு அமைப்போ அது எம்சி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆணையமே எஃபெக்ட் எடுக்குது. ஸோ அதுக்கு பல்லு இல்லைங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும்ல.
பல்லு இல்லைங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த உருவம் சொன்னதுனால சொன்னேன், சில சமயம் வந்து சிந்தனையும் இல்லை. ஏன்னா வேறு வார்த்தை வேணாங்கிறனால சொல்கிறேன். உதாரணமாக என்னன்னா, இப்போ சாதாரண ஒரு விஷயம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே தேர்தல், பொது தேர்தல் வருது அப்படின்னா அங்கே இடைத்தேர்தல் தேவையில்லைங்கிறது சட்டம். ஆனால் போண்டான்னு ஒரு தொகுதி கோவாவில், அந்த அடுத்தது வந்து ஒரு வருஷத்தில் வரப்போச்சு. இப்போ கோர்ட்டுக்கு வந்து இப்போ மறுநாள் வந்து தேர்தலுங்கிறப்ப 9ஆம் தேதி தேர்தலுங்கிறப்ப 8ஆம் தேதி வந்து மும்பை நீதிமன்றத்துடைய அந்த கோவா பிரிவு அமர்வு வந்து சொல்லுது தேர்தலை நிறுத்துன்னு. அப்போ அதுக்கு எவ்வளவு செலவு தேவை? அப்போ தேர்தல் ஆணையமே கரப்ஷனாக இருக்குது. என்ன கரப்ஷன்னா, அந்த தொகுதியில் வந்து இறந்து போனவர் இருக்கார்ல, அவர் பாஜக முன்னாள் முதலமைச்சர், அங்கே நிற்கிறது அவருடைய பையன். ஸோ அவருடைய அரசியல் பின்புலத்துக்கு இருக்குமோங்கிற ஒரு அச்சம், ஒரு எண்ணம் இருக்குது. ஆக இங்கே தேர்தல் ஆணையமே தேவையில்லாமல் ஒரு தேர்தலை கொண்டு வந்து இப்போ அதுக்கு செலவு, அதுக்கு எவ்வளோ முன்னேற்பாடு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரிகள்கிட்ட அந்த பணத்தை வாங்கணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, தேர்தல் ஆணையத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, ஆணையம் ஒரு பக்கம், நம்ம வந்து அரசியல் கட்சிகள் பற்றியும் பார்க்குறோம். இன்றைக்கி அது வந்து தூய கட்சி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது வந்து புதுசாக வந்தவங்க, காலாகாலமாக இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் இந்த காரணம் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் நிறைய கொடுக்குறாங்க, சிலர் ரொம்ப நிறைய கொடுக்குறாங்க, ஒரு சில வேட்பாளர்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அது எந்த தொகுதி எந்த பகுதிங்கிறதெல்லாம் நேர்களுக்கும் தெரியும். பட் ஆனால் இது ஒரு நார்மலைஸ் ஆகிருக்கிறதும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கிறதும் பார்க்குறோம். 1200 கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிடிபடாதான் அதிகமாக இருக்கும். அது வந்து எவ்வளோ வளர்ச்சி திட்டங்களுக்கு செயல்படுத்தக்கூடியவை, இது எவ்வளோ சயின்டிஃபிக்காக கட்சிகள் செய்கிறாங்க. இதை பார்த்து என்ன சொல்ல நீங்கள், அதாவது சுருக்கமாக சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை இன்னொரு 100 வருஷம் வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருந்து இப்படி பேசுகிற மாதிரி இருந்தாலும் அப்பயும் இதை தான் பேசிட்டு இருக்கோம். சரி, ஏன்னா இந்த செட்டப் மாறாத வரை ஒன்றும் பண்ண நாடுகள். பட் இல்லை, இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ சில நாடுகள், இப்போ ஜெர்மனி, ஃபின்லாந்து மாதிரியான நாடுகள், டென்மார்க்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சி நடத்துறதுக்கான நிதியை வந்து அரசு கொடுக்குது. அந்த கட்சி போய் வந்து யார்ட்டையும் நிதி வசூல் பண்ணாங்க அப்படின்னா மிக கடுமையான ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி அதை மீறி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கட்சிக்கான உரிமையே போயிடும். அப்போ என்ன, இவங்க வந்து வெளியில் போய் கட்சி நடத்துறதுக்கான அலைய வேண்டியதில்லை பணத்துக்கு. எத்தனை ஓட்டு வாங்குறாங்க, வச்சுக்கோங்க, அதையும் வாங்கிட்டு கூடுதலாக வேற செய்வாங்களே, அதுதான் அதுக்கான தண்டனையும் இருக்கணும் அவங்களுக்கு. அது அங்கே ரெண்டுமே அங்கே இருக்குது. இப்போ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே ஊழலுக்கு வந்து நீங்கள் இந்த ஊழல் இங்கே கூட தண்டனை இருக்குது சார். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா குத்தம், வாங்கினா குத்தம், அதுக்கு தண்டனை இருக்குது. ஆனால் செயல்பாட்டு அளவில் அது இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இல்லை. நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய புண்ணுக்கு நம்ம சும்மா டெட்டால் போட்டு கழுவிட்டு, அங்கெல்லாம் எப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய புண்ணு இருக்குதுன்னா அதை வரவிடாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. ஓகே, அவங்க சொல்கிற ஒரே விஷயம் வந்து என்னென்னா, வெளியில் யார்கிட்ட நிதி வாங்காத. அப்போ இந்த டாப் 10 அப்படின்னு சொல்லி ஊழல் இல்லாத நாடுகள் பட்டியல் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலானதில் பார்த்தா அரசு வந்து இந்த கட்சிகளுக்கு பணம் கொடுக்குது. ஸோ இவங்க ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் வெகு தூரத்தில் இருக்கும். இன்னைக்கு அதை நார்மலைஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். பணம் கொடுக்கறது வாங்குறதை தாண்டி எனக்கு வரலன்னு போராட்டம் நடக்கக்கூடிய அவலெல்லாம் நம்ம பார்க்குறோமே. தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதாவது நேர்மையான முறையில் நடத்துறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலை எப்படி, ஊழல், லஞ்சம் வாங்குவது, கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் சொல்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு முறையாக நம்ம தடுக்கிறோமா அப்படின்றது, ஏன்னா அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வோடு தான் அதை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, தண்டனைகளும் இருக்குது, சட்டங்களும் இருக்குது. அதை வந்து அமல்படுத்துகிறோமா, தீவிர அமல்படுத்துகிறோமான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதே போலவே தேர்தல் டைமில் ஒவ்வொரு தேர்தலிலும் இது ஒரு பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. அதாவது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு டெக்னாலஜி, இந்த பணம் பார்ட்டு தமிழ்நாட்டில் தெற்கில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத பார்க்குறோம். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பெருமை பேசுகிறோம், நம்ம அப்படி இப்படின்னு. ஆனால் இந்த விஷயத்தில் இந்த கட்சி அந்த கட்சியை நம்ம ஜீரோன் பண்ணி சொல்லலை, சகலரும் பண்ணுறதை பார்க்குறோமே. இங்கே ஒரு கலாச்சாரமாக வளர்ந்துட்டு இருக்கு. இல்லை, அது ஒரு கலாச்சாரமாக உருவாகிருக்கிறது உண்மை. எந்த கட்சின்றது நமக்கு வேறுபாடு கிடையாது. யார் வந்து பணக்கார வேட்பாளரோ எல்லா கட்சிகளிலுமே இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை வந்து செய்திகள் மூலமாக பார்க்குறோம். பணம் கொடுக்கவில்லை என்று போராட்டம் நடந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திருநெல்வேலி பகுதியில், அதுக்கு முந்தின எலெக்ஷன்லாமும் பார்த்தோம். ஆமாம், அந்த எலெக்ஷனில் பார்த்து இன்றைக்கும் வந்து திருநெல்வேலியில் நம்ம பார்த்துருக்கோம். எங்களுக்கு பணம் கொடுக்கல
அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல வந்து தீவிரமா மாறிட்டாங்க பட் அது மக்கள். பாருங்களேன், நம்ம எப்படி நார்மலைஸ் செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அது நம்ம பணம் தான். அரசியல் கட்சிகள் சிலவே பிரச்சாரம் பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். வாங்கிக்கோங்க, இது உங்க பணம் தான், உங்கள்ட்ட இருந்து அடிச்ச பணம் தான் அப்படின்னு அது நார்மலைஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்கணும். இல்ல, அதுவே வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கணும் ஒரு விழிப்புணர்வு மூலமா. அதை அரசியல் கட்சிகளே அப்படி செய்யக்கூடாது. எதிர்க்கட்சிகளோ ஆளுங்கட்சியோ அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இது என்ன ஆகுதுன்னா, இதுல இந்த நேர்மையான தேர்தலை நடத்துவதில்லை. இது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா பணக்கார வேட்பாளர்கள் மட்டும். ஆனா இன்னொன்று நம்ம மறுக்க முடியாது, என்னன்னா பணம் கொடுப்பதனாலேயே அந்த வேட்பாளர் வந்து வெற்றி பெறுகிறாரா என்பதையும் நம்ம வந்து கேள்விக்கு உள்ளாக்குறோம். என்னன்னா முடிந்த அளவு அவரவர் சக்திக்கு பணம் எவ்வளவு அவங்க வச்சிருக்காங்களோ, பெரும் செல்வத்தை கொளித்த வேட்பாளர்கள் வந்து, அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் அதிகமாக போட்டியிடும் சூழலாக தேர்தல் மாறிவிட்டது. இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா பெரும் செல்வந்தர்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல தேர்தல்களில் 300 கோடி 400 கோடி செல்வந்தர்களாக இருக்காதவங்க எல்லாம் கூட நஜ செல்வந்தர்கள் இருக்காங்க, சொத்து மதிப்பு காட்டுறாங்க இல்லையா. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து அதிகமாக இருக்கு. ஒரு 10 பேர் வரைக்கும் வந்து காட்டாத சொத்து மதிப்பு இன்னும் நிறைய, அதுவும் நிறைய இருக்கு. அது வேற பேர்ல இருக்கும், நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். அதனால சமூகத்தை வந்து நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா இது வந்து எப்படி இந்த மனநிலையை மாற்றுறதுக்கு வந்து ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதன் மூலமாக தான் மாற்ற முடியும். ஆனால் எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ இந்த சூழலை மாற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து தான் செயல்பட முடியும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த மனநிலையை மாற்ற முடியும். இது பல பேருக்கு ஒரு உட்டோப்பியா மாதிரி என்னவோ பேசிட்டு இருக்காங்க இவங்கன்னு தோணலாம். அரவிந்த் ப்ளீஸ் வெயின், என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜேர்னலிஸ்ட் அரவிந்த் ஜாயின் பண்ணுறாரு. அரவிந்த் நீங்கள் நேஷனல் ட்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அதனால இது ஹவு யூனிக்லி இட்ஸ் அ தமிழ்நாடு ஃபினாமினா. இல்லை நம்ம நிஜமாவே தமிழ்நாடுக்கு உட்பட்டதுன்னு நினச்சிக்கிறோமா, இது பரவலாக இருக்குது ஆனால் இது நம்ம தமிழ்நாடுன்னு சுருக்கிட்டு இருக்கோமா? இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரைக்கிங்காக பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் சொல்லுங்கள். ஹெல்ப் அஸ் வைடன் தி டிபேட். இல்லைங்க, ஒரு தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காக, தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான காரணிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக கையாளுகின்றன. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மணி பவர்ங்கிறது, அதாவது பணத்தை வைத்து தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அரசியல் கட்சிகள் வேலை செய்வது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. நீங்க அது பரவலாக தென் இந்தியாவில் இருக்கிறது. நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கலாம், ஆந்திராவை எடுத்துக்கலாம், தெலுங்கானாவை எடுத்துக்கலாம், கேரளாவை தவிர நீங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, டு an extent மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள்ல இது ஏன் நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெல்தி ஸ்டேட்ஸ்ங்கிறதுனாலயா? வெல்தி ஸ்டேட்ஸ் அது ஒரு காரணமா இருக்கிறது. நீங்க ரெண்டாவது அதை தாண்டி கேண்டிடேட்ஸும் வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க அப்படி பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு தேதிக்கு நீங்க எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு தேதிக்கு இந்தியன் தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் ரிலீஸை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இந்த 2 மாநிலங்களிலும் பிடிபட்ட, அதாவது தேர்தல் முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வெஸ்ட் பெங்கால், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு, இந்த 2லயும் பிடிபட்ட மொத்த மதிப்பு எத்தனை ரூபாய் தேர்தல் பறக்கும்படை பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 100 கோடி ரூபாய் கேஷும், வெஸ்ட் பெங்கால்ல கேஷ் ரொம்ப கம்மியா பிடிச்சிருப்பாங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல ட்ரக்ஸும் அதே போல ஆல்கஹாலும் அது அங்க கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல அது கம்மியா பிடிச்சிருப்பாங்க. சோ ஒவ்வொரு விதமா எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு யுக்தி இருக்கிறது. நீங்க வட இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா மதத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் வெற்றியை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்காக ஒரு சில கட்சிகள் செயல்படுகிறார்கள். தென் இந்தியாவில் பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்காக செயல்படுகிறார்கள். நம்ம இங்க பணத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முயல்கிறார்களோ அதே போல வட இந்தியாவிலும் நடக்கிறது, வடகிழக்கிலும் நடக்கிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்த லேயரை கூட கொண்டு வரலாம். நம்ம இல்லைங்க, ஜாதியை தாண்டி மதம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும். எது தீங்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, எல்லாம் தீங்கு தான். ஆமா, தீங்குதான். நான் தான் சொல்லுவேன், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான காரணிகளை பயன்படுத்தி, நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்கள்ல ஜாதியை மட்டுமே வைத்துக்கொண்டு, பணம் கூட கிடையாது, ஜாதியை வைத்துக்கொண்டு தேர்தல் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்கான யுக்தியை பயன்படுத்துவாங்க ஒரு சில லோக்கலைஸ்ட் ஏரியால. அதனால யுக்திகளை மாறுகிறது. பணம், ட்ரக்ஸ், ஆல்கஹால், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறுகிறது. நீங்க பீகார்ல போனீங்கன்னா ஆல்கஹால் ஒரு பெரிய இதா இருக்கும். பீகார்ல பணம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆல்கஹால் வந்து அங்க ஒரு பெரிய ட்ரை ஸ்டேட் கூட இல்ல. இந்த ட்ரை ஸ்டேட்ல இருக்கும்போது ஆல்கஹால் இஸ் எ லக்ஸரி. நான் சொல்றேன். காரணிகள் மாறுகிறதே தவிர ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றா போல் தங்களுடைய யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள். அனைத்துமே தவறுதான். மணி பவரும் தவறுதான், மசில் பவரும் தவறுதான், அபியூஸ் ஆஃப் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டும் தவறுதான். ஒவ்வொன்றும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்காக. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த
இந்த ரூல்ஸ் ஆஃப் பிளே புக்கை மாத்தலாம். நீங்க வந்து ஈஸியா உங்களால அபியூஸ் ஆஃப் மணி பவர் உங்களால தடுக்க முடியும். அபியூஸ் ஆஃப் மசில் பவரை ஒரு லார்ஜர் எக்ஸ்டென்ட்க்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடுத்திருக்காங்க. நீங்க ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க வந்து பணப்பட்டுவாட உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. அப்ப நம்ம என்ன பெருசா பேசுவோம்னா வாக்கு மையம் வந்து கைப்பற்றப்படுகிறது, அது வந்து ஒரு போகஸ் ஓட்டிங் அங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. 20-25 வருடத்துக்கு முன்பாக கள்ள ஓட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கல்லோட்டு அபியூஸ் ஆஃப் மசில் பவரும் அந்த கல்லோட்டு வாக்கு மையத்தை கைப்பற்றினார்கள், கள்ள ஓட்டு போட்டார்கள்ங்கிறத அதை ஒரு லெவலுக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம். அதை முடிஞ்ச அளவுக்கு முறியடிச்சிருக்கோம். அடுத்து இப்ப மணி பவர், இந்த மணி பவரையும் முடிச்சுட்டு இதையும் முறியடிப்பதற்கான பலமான ஒரு யுத்திகளை கையாண்டு இந்திய தேர்தல் தடுக்க வேண்டும். அடுத்த கொஞ்சம் சமூகமும் ஓரளவுக்கு அவேர்னஸ் வர வர அது ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய பயணப்பட வேண்டியது இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரோம். ஆனால் தமிழ்நாடு போன்ற அரசியல் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாநிலமும் ஒரு பரவலான முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூக நீதியும் சமூக விழிப்புணர்வும் கொண்ட ஒரு மாநிலத்துல இது போன்ற அபியூஸ் ஆஃப் மணி பவர் நடப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்கது. நம்ம கேண்டிடேட்ஸ் மட்டுமே நம்ம குத்தம் சொல்றோம், அரசியல் கட்சியில மட்டும் குத்தம் சொல்ல வேண்டாம். மக்களை பாருங்க, எத்தனை இடத்துல எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு மக்கள் போய் போராடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு பொது புத்தி என்னன்னா, இது நம்ம பணம் தான், வாங்கிப்போம், நம்மள்ட்ட இருந்து அடிச்ச பணம் தான், நமக்கு வர வேண்டிய பணம் தான். நம்ம கொடுப்பது எப்படி எவ்வளவு பெரிய குற்றமோ வாங்குவதும் இந்திய அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஊழல் தடுப்பு சட்டத்துல வாங்குவதும் ஒரு குற்றம் தான். அதனால வாங்குவதை நாமும் தடுக்க வேண்டும், கொடுப்பவர்களும் தடுக்க வேண்டும். எனவே கொஞ்சம் கொஞ்சமா காலம் எடுக்கிறது. முன்னாடி கள்ள ஓட்டுல இருந்து பட் ஆனா பாருங்களேன், நம்ம வந்து குடுக்கறவங்க அங்க அந்த சப்ளை தான் நம்ம வந்து பெரும்பாலும் தண்டிக்கிறாங்க. வாங்குறவங்க மேல ஒரு கிட்ஸ் கிளவை தான் நம்ம சிஸ்டம் வச்சிட்டு இருக்கு. அதுலயும் கடுமை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்ததுன்னா வெளிப்படையா போராடுறதெல்லாம் இருக்காது இல்ல, குறைஞ்சபட்சம். ஆமா பாருங்களேன், நம்ம அது ஒரு ஷேமா நம்ம பார்க்கணும், ஒரு அவமானத்துக்குரிய ஒரு செயலா நம்ம பார்க்கணும். மக்கள் இப்ப அது எப்படின்னா அது உரிமையா பாக்குறாங்க. பூத் ஸ்லிப் போய் கேட்டு வாங்குறாங்களோ இல்லையோ, ஓட்டுக்கான பணத்தை போய் கேட்டு வாங்குறாங்க. பூத் முகவர்களிடம் நம் மக்கள் பூத் ஸ்லிப் தேர்தலுக்கு முந்தைய தினம் பூத் ஸ்லிப் கேட்டு வாங்குவதை விட தேர்தலுக்கு தங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுங்கள் என கேட்டு வாங்குவதுதான் அதிகமா இருக்கிறது. வெட்கப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது. ஆனால் இன்னமும் there is a light, ஒரு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் போன்ற ஒரு மாநிலம் முன்னேறும், கண்டிப்பாக முன்னேறும். அதற்கான காலம் தேவைப்படுகிறது. அரசியல் கட்சிகள் மக்களுக்கு தேவையானவற்றை ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டால, ஒரு ப்ரோக்ரசிவ் அஜெண்டால செயல்படுத்தணுமே தவிர இது போன்ற பணத்தை வைத்துக் கொண்டு மட்டும். அதே மாதிரி நம்ம இன்னொன்னு யோசிப்பேன், பணத்தை மட்டும் கொடுத்துட்டு எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிட முடியுமா? பணம் கொடுத்து எத்தனையோ தேர்தல்ல பணம் கொடுத்து இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்களே. இது இல்ல, அது ஈக்குவலைஸா தான் பாக்குறோம். இவர் இவ்வளவு கொடுக்கறாரு, அவர் இவ்வளவு கொடுக்கறாருங்கிறது அது ஒரு ஈக்குவலைசிங் ஃபேக்டர் அவங்க கூட நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்ப ஒரு சில இடத்துல நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இரண்டு கட்சிகளும் இப்ப மூன்றாவது ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி எவ்வளவு பரவலா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இரண்டு கட்சிகளும் அந்த ரெண்டு வேட்பாளரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பாருப்பா நீ இவ்வளவு கூட நானே இவ்வளவு கொடுக்குறேன், நீ அதிகமா கொடுத்தா நான் அதிகமா கொடுக்க வேண்டியதா வரும், அதனால நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இந்த லெவலுக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லி அவர்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்குது. சோ ஒரு எவால்வ் ஆயிட்டு வருது. கள்ள ஓட்டுல இருந்து எவால்வ் ஆகி இப்ப வந்திருக்கோம். இதுல இருந்து எவால்வ் ஆகி போகும் நமக்கு நம்பிக்கையோட நம்ம இருப்போமே. ஆனா பொதுமக்களாகிய நாமளும் கொஞ்சம் விழிப்புணர்வுன்னு இருக்கணும். நம்மளோட உரிமையை நாம் விற்க கூடாது. ஓட்டு என்பது நம்மளோட உரிமை, அதை நம்ம விற்க கூடாது. நமக்குள்ள நம்ம அந்த விழிப்புணர்வு வரணும். மாற்று கருத்து இல்லை. நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்டையும் முதற்கட்ட கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐம் பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். இது வந்து வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம், இது சட்டம் சொல்வது, அது வந்து நம்ம மறுக்கிறது இல்லை. பட் ஆனால் ஒரு ஏழைப்பாழைகளோட நிலைமையிலேருந்து பாருங்களேன், இனி அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டியவங்க அரசியல்வாதிகள். அவங்கள்ட்டேருந்து ஒரு பணம் வருது அப்படிங்கும்போது இஃப் இட் கேன் இம்ப்ரூவ் தேர் லைஃப்ஸ், அதுவும் இது பரவலாக கொடுக்கும்போது நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்வது வந்து சரியா இருக்குமா? நம்ம ரொம்ப எலிட்டிஸ்டா இது மேலே ஜட்மெண்ட்ல உட்கார்றோமா நந்தகுமார் சார்? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டமா தான் இதை கரெக்ட் பண்ண முடியும். இதுல வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் கனெக்ஷன் பாக்குறேன். ஒன்னு வாக்காளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் ஆணையம், இந்த மூணுக்கும் வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்கு. அப்போ இதுல வந்து இன்னைக்கு அந்த ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து ஆய்வுகள் பண்ணி அதை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்து, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு கிரிமினல் கேசஸ் யார் யார் மேலே இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு ரிஃபார்மை கொண்டு வந்தோம். அசட் ஒவ்வொரு வேட்பாளர்களும் எவ்வளோ வச்சிருக்காங்கிறத டிக்ளேர் பண்ணணும்னு வந்தோம். அந்த மாதிரி அவங்க டிக்ளேர் பண்றதுல வந்து டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஈவன் ஆஃப்டர் வின்னிங் த எலெக்ஷன் கூட தே ஆர் லயபிள் ஃபார் their own declaration and subject to disqualificationங்கிற அளவுக்குலாம் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபண்டிங் கலெக்ட் பண்றாங்க பாருங்க, இதுல வந்து பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு.
நீங்க 2014-15 முன்னாடி வரைக்கும் 2017 இதே ஏடிஆர் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கலெக்ட் ஆன பணத்துல 69% ஒவ்வொரு கட்சியும் வசூல் பண்ண சதவீதம் பூரா ஃப்ரம் அன் அன்னோன் சோர்ஸ். வெறும் 15% அண்ட் another 16%, மொத்தமா ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 31% தான் ஃப்ரம் நோன் சோர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபண்டிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலக்டோரல் பாண்டுக்கு முன்னாடி. அதனால என்ன பண்றாங்க, ஒரு எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த எலக்டோரல் பாண்டுல வந்தனால தான், அந்த எலக்டோரல் பாண்டு இருந்தனால ஒரு கோர்ட் தலையிட்டு அதை வந்து நம்பரை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னை யார் யாரெல்லாம் வந்து நீங்க ஃபண்டிங் யார் எந்தெந்த பார்ட்டிக்கு எந்தெந்த தேதியில கொடுத்தீங்க, எந்தெந்த நிறுவனங்கள் எப்பப்ப எந்தெந்த பார்ட்டிக்கு கொடுத்தீங்க, அது ரைடுக்கு முன்னாடி எவ்வளோ ரைடுக்கு பின்னாடி எவ்வளோன்னு இந்த அளவுக்கு டைசெக்ட் பண்ணி ஒரு பப்ளிக் கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் அந்த எலக்டோரல் பாண்டு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம எவால்வ் ஆகிட்டு இருக்கோமா? எஸ், வி ஆர் எவால்விங். பட் ஆர் வி எவால்விங் அட் அ ரைட் பேஸ்? அந்த வேகம் பத்துமா? நம்மள மாதிரி பெரிய ஜனநாயகம், நம்ம உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகமா இருக்கிறதுக்கு என்னுடைய ஒரே ஒரு இது என்னன்னா, வேகம் வந்து இன்னும் அதிகமா எடுக்கணும். அதோட வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது வேட்பாளர்கள்ட்டையும் உண்டு, கட்சிகிட்டையும் உண்டு, வாக்காளர்கள்ட்டையும் உண்டு. இப்ப கூட ரமேஷ் பாபு அவர்கள் சொன்னாரு, திருநெல்வேலியில மக்கள் போராட்டம். நீங்க கோயம்புத்தூர் எடுங்க, கோயம்புத்தூருக்கு பக்கத்து காட்டூருங்கிற ஒரு பகுதி, பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கும் நடுவுல, அங்க வந்து அவங்களும் போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னா, பக்கத்து ஏரியால பூரா காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க சார், எங்க ஏரியாவுக்கு காசு கொடுக்கல, அதனால நாங்க வந்து போராடுறோம். இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு மகளிர் உரிமை தொகைங்கிற மாதிரி இது வாக்காளர் உரிமை தொகையா மாறி போயிடுச்சா? இப்ப நான் ஓட்டு போடணும்னா எனக்கு காசு கொடுத்தா நான் ஓட்டு போடுங்கிற அளவுக்கு நீங்க வரும்போது, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து அதிகம் பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த எலெக்ஷன் கிரைம்ஸுக்கும் அந்த கன்விக்ஷன் ரேட் பனிஷ்மெண்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல பெரிய கேப். இன்னைக்கு ரிப்போர்ட் பண்றோம் இந்த தொகையை, இதை லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு போய் எவ்வளவு தண்டனை செய்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப குறைவா இருக்குங்கிறத பார்க்குறோம். அரவிந்த், இந்த எஸ்ஐஆருடைய இம்பாக்ட் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி ஒரு ஃபினாமினல் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். சென்னையிலேருந்து வழக்கத்தை விட அதிகமாக வெளியூர்களில் போகிறாங்க. இந்த ஃபினாமினல்லாம் எப்படி படிக்க, எப்படி பார்க்க? ஒன்னு, எஸ்ஐஆர் பத்தி முதல்ல பேசுவாங்க. எஸ்ஐஆரோட தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னா, நம்ம வெளிப்படையா விசிபிளா நம்ம பார்க்கக்கூடிய தாக்கம் நாளைய தினம் நமக்கு தெரியும். ஒன்னு, ஓட்டிங் பர்சன்டேஜ் கணிசமாக உயர வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை 74-75% நினைக்கிறேன். ஐ மே பி ராங், ஜஸ்ட் 73 நினைக்கிறேன். இந்த முறை வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வந்து 80 தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு புதுச்சேரியில நம்ம பார்த்தோம். அந்த பேட்டர்ன் தான் இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் ஆமா 80% மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க டினாமினேட்டர் கம்மியாகுது. அப்ப அதாவது மொத்த பதிவு செய்த வாக்காளர்கள் எண்ணிக்கை உங்களுக்கு குறையும் போது வாக்களித்தவர்கள், கடந்த முறை வாக்களித்தவர்கள் அப்படியே இந்த முறை வாக்களித்தாலும் பர்சன்டேஜ் உயரும். ஏன்னா மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைய போகிறது. அதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு, 80க்கு மேல போயிருச்சு, அடடா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுவதற்கு அதுக்கான முக்கிய காரணம் எஸ்ஐஆர்ல மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிற 6,20,00,000 6,30,00,000 இருந்து 5,70,00,000 சுமார் 60 லட்சம் வாக்காளர்கள் குறைந்திருக்கிறார்கள். எனவே அந்த பர்சன்டேஜ் அதிகமாக போகிறது. அது ஒண்ணு தெரியும். எனவே ஓட்டிங் வந்து ஒரு அப்நார்மல் ஓட்டிங்கா இருந்துச்சுன்னா, என்னைக்குமே இந்த மாதிரி எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் போல்ட், அதாவது மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறாங்க, அந்த ஒரு ஃபைனைட் நம்பரை தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர வாக்கு சதவீதத்தை பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு ஹெல்த் வார்னிங்கா நம்ம கொடுத்தலாம். ஒன்று. இரண்டாவதாக, இப்ப சென்னை போன்ற இடங்களில் இருந்து மக்கள் அவர்களுடைய ஊருக்கு செல்வது என்பது ஜனநாயகம் வலுவாக இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இன்னமும் இருக்கிறது. பணப்பட்டுவாடா போன்ற பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதனையும் தாண்டி மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடன் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என அவர்கள் ஒவ்வொரு வழக்கத்தை விட ஒரு அன்யூஷுவல் எக்ஸைட்மென்ட் பார்க்கலையா? ஆர் ஆர் வி ரீடிங் டூ மச்? ஐ திங்க் வி ஆர் ரீடிங் டூ மச் ஆன் தட். நோ, அது எங்க மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க. நீங்க நம்ம 73% இது வாக்கு சதவீதம், நீங்க அசம்பிளி எலெக்ஷனை போட்டீங்கன்னா 75 இருக்கும்.
பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷனோட 1% 2% அதிகமா இருக்கும். ஸோ 73 74 இன்க்ரீஸ் ஆயிட்டு வரதே வந்து மக்கள் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. 60% இருந்தது, 65 ஆச்சு, 70 ஆச்சு, 73 ஆச்சு. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு. அதுக்கு தாவேக்காம ஒரு காரணமா இருக்கலாம், இல்லைனாலாம் சொல்ல. தாவேக்கான ஒரு கட்சி வந்ததுனால முதல் தலைமுறை வாக்காளர்கள் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். நம்ம ஒரு பை ஃபைனல் நம்பர்ஸ் நம்ம கம்பாரிசன் எடுத்தோம்னா, கடந்த முறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் பார்த்தோம்னா 12 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த முறை 14 லட்சம் பேர், ஒரு 2 லட்சம் பேர் அதிகமாகி சேர்ந்திருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு 2 to 3 லட்சம் அதிகமாயிருக்காங்க. சோ முதல் தலைமுறை வாக்காளர்கள் 3 லட்சம் பேர் அதிகமா சேர்ந்ததுக்கு தாவேக்காம ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதனையும் தாண்டி இது தாவேக்கான ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் நம்ம அந்த இதை கொடுத்துட முடியாது. அவர்களுக்கும் டியூ கிரெடிட் இருக்கு. அதனால அதனையும் தாண்டி தமிழ்நாடு போன்ற ஒரு ப்ரொக்ரெசிவான ஸ்டேட்ல மக்கள் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. மக்கள் வாக்களிக்க வேண்டும் என ஒரு எண்ணம் இருக்கிறது. சுதந்திரமாக வாக்களிக்க முடியும். அதன் காரணமாக வாக்களிப்பதற்கு செல்கிறார்கள். நம்ம அதையும் பார்க்கணும். டியூ கிரெடிட்ஸ் டு டிவிக்கு, ஆனா தாவேக்கா மட்டுமே காரணம் இல்லை என்பதுதான் என்னோட கருத்து. திரு நந்தகுமார் வேயன். இப்ப எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் நம்ம அரவிந்த் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன தடவை வந்து 6.29 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. பதிவானது 4,59,00,000. அப்ப 73% வாக்குப்பதிவு. இப்ப 5 கோடியே 73 லட்சத்தி சில்லற இருக்காங்க. ஸோ 80% போலிங் ஆயிடுச்சுன்னா கூட இந்த 80% இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டைம் 73. இப்ப இன்னைக்கு ஒரு 85% போகுதுன்னா ஒரு 28 லட்சம் வாக்காளர்கள் கூட வருவாங்க. ஒரு 90 லட்சம் வரைக்கும் போகுதுனாக்கா 56 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகமாவாங்க. அப்ப வந்து இன்னைக்கு நம்ம சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தான் நம்மளுது. எத்தனை வாக்காளர் கட்சி எந்த சதவீதம் வாங்குறாங்கிறது இங்க கேள்வியே இல்லை. அதர் பார்ட்டி கண்டஸ்டன்ஸை விட நம்ம ஒரு வாக்கு வாங்கினா கூட நம்ம தான் வின்னர். இப்ப அரவிந்த் சொன்ன மாதிரி இது வந்து அப்சல்யூட் வோட் நம்பர் மேட்டர்ஸ் மோர் தென் த பெர்சன்டேஜ். பிகாஸ் லாஸ்ட் டைம் நீங்க 2001 கூட பாத்தீங்கன்னா முதல் வந்த கட்சிக்கும் இரண்டாவது வந்த கட்சிக்கும், உதாரணத்துக்கு அதிமுக வந்து அதிமுக திமுகக்கு 2க்கும் உண்டான வாக்கு சதவீத வித்தியாசம் வெறும் 0.5 தான். நின்ன தொகுதியும் அவங்க கம்மி தான். ஆனா அவங்க வந்து வெற்றி பெற்ற இடம் 132. புள்ளி வித்தியாசம் வெறும் 0.5% தான். ஆனா திமுக வெற்றி பெற்ற இடம் வெறும் 31. இப்ப இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தான். சோ அப்ப இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பணி நடந்திருக்கு. என்ன காரணம்னா இது வந்து இன்னைக்கு வந்து இது ஓட்டர் லிஸ்ட் கிளீனிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளவோ கட்டுக்கதைகள் இதுல வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த சமூகத்தினுடைய வாக்கை எடுத்துருவாங்க, இந்த சாதியினுடைய வாக்கு எடுத்துருவாங்க, இந்த மதத்தினருடைய வாக்கை எடுத்துருவாங்கன்னு. ஆனா எல்லா கட்சியும் போய் அது வந்து எஸ்ஐஆர்ல நின்று பொறுப்பா வேலை பார்த்து கொடுத்தாங்க. அதை பத்தி வந்து இப்ப பேசவே இல்லை. சோ இதேதான் வந்து ஒரு பிரிகாஷனும் பார்த்துட முடியாதா? இப்ப வந்து ஒரு விஜிலா இருந்தாங்க, பிரிகாஷனோட இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அது அந்த அவுட்கம் இல்லை. அதனால அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. எதிர்க்கணும் தான் அதுக்கு அப்புறமே எதிர்த்து திரும்பாங்கல்ல. வெஸ்ட் பெங்கால்ல பாக்குறோம் அந்த மாதிரி. இங்க எதிர்த்தவங்க அப்புறமா எதுக்கலையே. இல்ல அதான் காசியஸா இருக்கிறது வேற, ஒரு பேனிக்கை கிரியேட் பண்றது வேற. ஏன்னா இப்ப பீகார்ல நடந்த போது கூட என்னன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களை பூரா நீக்கிட்டாங்கன்னு ஒரு ப்ராபகண்டா பண்ணாங்க. கடைசீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வருது, இந்துலயே பப்ளிஷ் பண்றாங்க. அந்த பீகார்ல வந்து மொத்த மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் வந்து முஸ்லிம்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நீக்கப்பட்ட வாக்காளர்களையும் அதே சதவீதம் தான் முஸ்லிம் இருந்தாங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கை வந்தாலும் அதுல ஏதாவது வந்து ஒரு அரசியல் காரணம் காட்டி ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில வந்து ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்றது வந்து ஒரு நாகரிகமான அரசியல். அரவிந்த் மாற்றி சொல்ல விரும்புறார். அரவிந்த் இது வந்து ஒரு பூச்சாண்டிங்கிறாரு. அது நம்ம அது நிஜமாலே இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல கட்சிகள்லாம் would up the ante even after the SIR access இல்லையா? சோ அது ரொம்ப ஜாஸ்தி பயந்துட்டாங்களோ இல்ல ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிட்டாங்களோ? எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் யாருமே வந்து ரீசன் ஃபார் எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் யாருமே தப்பு சொல்லல. ஆனா அது எப்ப பண்றோம், எவ்வளவு காலகட்டத்துல பண்றோம், அதுதான் பிரச்சனை. நீங்க தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக, தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக, அதுவும் 1 மாதத்துல அந்த எக்ஸசைஸை முடிக்கணும், 2 மாதத்துல அந்த எக்ஸசைஸை முடிக்கணுங்கிறது அங்கதான் பிரச்சனை. நீங்க வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸசைஸ் எல்லாம் 1 இயர் வரைக்கும் நடந்திருக்கு. நீங்க இன்னொரு பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா, 2027 எப்படி இருந்தாலும் நம்ம சென்சஸ் எடுக்க போறோம், மக்கள் தொகை கணக்கீடு எடுக்க போறோம். மக்கள் தொகை கணக்கீடு வந்த பிறகு அதுல எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிரோட இருக்கிறாங்கிற அந்த டேட்டா வச்சு இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். இந்த எலெக்ஷன்ல கோஸ்ட் ஓட்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு போகஸ் நடந்திருக்கும். அது கிளீனா நடந்துட்டாமா? அப்ப 2024 என்னங்க ஆச்சு? அப்ப 2024 நடந்த எலெக்ஷன் நீங்க பண்ணுங்க. பெட்டர் இல்ல, நீங்க அது பண்ணலாம். ஆனா ஒரே மாதத்துல அது பண்ண முடியுமா?
இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, தமிழ்நாடு விட்டுருங்க, நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கீங்களா, இன்னைக்கு தேதியில வெஸ்ட் பெங்கால்ல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் டவுட்ஃபுல் வாக்காளர்கள் சொல்லி ட்ரிபியூனலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா உத்தரவு? எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஆர்கியூமெண்ட்ல, சரி உண்மையான வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க முடியாம இந்த முறை போனா கூட பரவாயில்ல, அடுத்த முறை அவர்கள் வாக்களித்துக் கொள்ளலாம். யாரெல்லாம் டவுட்ஃபுல் வாக்காளர்களா ட்ரிபியூனலுக்கு அனுப்பிச்சிருக்கோமோ, ட்ரிபியூனல்ல வந்து அவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா அடுத்த தேர்தலை வாக்களிச்சுக்கலாம். அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா? அப்ப நான் பண்ணாத தவறுக்கு நான் இந்த தேர்தலுக்கு ஏன் வாக்குரிமை போகுதுன்னு கேட்கறாங்களே. தமிழ்நாடு நீங்க விட்டுருங்க, வெஸ்ட் பெங்கால் இன்னமும் எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் போயிட்டு இருக்குங்க. சப்ளிமெண்டரி லிஸ்ட் இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கு. இல்ல 29ஆம் தேதி அடுத்த கட்ட தேர்தல். இன்னைக்கு ஒரு அதே ஆணையம் தானே இங்கேயும் நடத்துது, அதே ஆணையம் தானே அங்கேயும் நடத்துது. அதான சொல்றேன். அப்போ இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஒரு காம்ப்ளிகேட் ஏன் பண்ணணும்? தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த ஹேஸ்ட் தான் கேள்வி கேட்கிறார் அவர். அதுதான் கட்சிகள் கேள்வி கேட்டாங்க. திருநந்தகுமார் சுருக்குமா நான் மற்றவர்கிட்ட போறேன். இப்ப நீங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து இப்ப அரவிந்த் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு வருஷம்லாம் நடக்கல. அந்த ஒரு வருஷம் பீரியடுங்கிறது வந்து டு கம்ப்ளீட் திஸ் எஸ்ஐஆர் இல்ல சார், மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இல்ல எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இத வைக்கிறீங்களே போது கூட இல்ல, இது முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திருக்கலாமே. போன தடவை நடக்கும்போது கூட, போன தடவை எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கும்போது கூட ஒரு மாச காலம் தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்து அரவிந்த் சொல்றதுல எனக்கு என்ன உடன்பாடு உண்டுன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம வந்து இங்க தமிழகத்துல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய கட்சியா இருந்தா, இப்ப நான் அந்த பொசிஷன்ல இருந்தா நான் என்ன சொல்லுவேன், பீகாருக்கு பண்ணும்போதே வாங்க எங்க ஸ்டேட்ல பண்ணுங்கன்னு நம்ம கூப்பிட்டு எக்ஸாக்ட்லி. இப்போ இதுக்கு டைமிங் ஆஃப் எஸ்ஐஆர்ங்கிறது வந்து நம்ம கூப்பிடுறது இல்ல சார், அது எலெக்ஷன் கமிஷனுடைய பணி இல்ல சார். அவங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும் இல்ல சார், செஞ்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு நெருக்கத்துல அக்டோபர் நவம்பர்ல இவ்வளவு அன்சர்டனிட்டி மத்தியில செய்யணும்? அப்ப எந்த அரசியல் கட்சியும் அச்சப்படத்தானே செய்யும். வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பார்க்கிறோம்ல, அந்த அச்சத்துக்கான காரணங்கள் இருக்குல்ல. அதாவது நியாயமான அச்சம் வந்து கட்டாயமா எல்லாத்துக்கும் வேணும். ஆனா இப்ப நம்ம இதே வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்னு எடுக்கும் போது எந்த வெறும் ஈசிஐ மட்டும் அதை பண்றது இல்லை. கட்சிகள்னால அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட்ஸ் லட்சக்கணக்கில் இன்வால்வ் ஆகுறாங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய 2.25 லட்சம் பூத் ஏஜென்ட் ஆஃப் பிலாங்கிங் டு டிஃபரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேர் இன்வால்வ். ஓகே, நான் ரமேஷ் பாபுட்ட நினைக்கிறேன். பாயிண்ட் டேக்கன். இது திமுக அதிமுக அவ்வளவு விஜிலோட செஞ்சதுனால உங்களுக்கு பெரிய ரிசர்வேஷன்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கிறது இல்ல. பாயிண்ட் டேக்கன் சார். இப்போ நமக்கு என்னன்னா, நீங்க முன்னாடியே நடத்துங்கிறது நியாயமான கோரிக்கை. ஆனா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து புதுசா வந்ததுக்கு அப்புறம் இல்ல, என்னுடைய தலைமையில் நான் வரும்போது இந்த வோட்டர் லிஸ்ட் நான் க்ளீன் பண்ணனும், எஸ்ஐஆர் process நான் பண்ணனும்னு சொல்றத நம்ம வரவேற்கிறோம். பாயிண்ட் டேக்கன் சார். சுருக்கமா வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகளில் நம்ம எதுக்காக ப்ரிகாஷனாக சொன்னாங்க அப்படின்றது, அந்த மாநிலங்களில் பீகாரில் நடந்த சில பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து எச்சரிக்கையாக கொடுத்தது. இப்போ என்னென்னா, ஏன் அந்த பர்டிகுலராக ஒரு மத அடிப்படையிலையோ இந்த பேர் வரும்போது மூதாதையர்களை 2-3 தேர்தலில் எங்கே உங்கள் ஓட்டு இருந்தது இந்த இதெல்லாம் கேட்கும்போது அதில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது நேம் கிறிஸ்டியன் நேம் ஆர் முஸ்லீம் நேம் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சிறப்பு சீர்திருத்த பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்னென்னா அதை கண்டுபிடிக்க முடியாத சூழல்லையோ வேறு ஒரு நேமில் வந்து மேட்ச் பண்ணிடுறாங்க. அது இந்து நேமாக இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் ஆகிடுது அந்த பேர். இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளமும் சில இதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி அவசர கதி எல்லாரும் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பரில் தேர்தல் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் அது அச்சப்பட்டது போல தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. அது இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ சும்மா விட்டுருக்காது இல்லை. இதை எல்லாமே அடுத்தடுத்த பணிகள். ஏன்னா முதல்ல அது வந்தது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் வந்து நிறைய வந்து டீலிஸ்ட் ஆச்சு. அதை சரி செய்வதற்காக திரும்ப வந்து நம்ம தமிழ்நாடு ரெவிஷன் பண்ணி திரும்ப அதுக்கு சரியான முன்னோர்களை யார் உங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எந்த தொகுதியில் முன்னால் வாக்களிச்சிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள்னா உங்கள் அப்பா அம்மா எங்கே, உங்கள் தாத்தா பாட்டி எங்கே வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம், அது காம்ப்ளிகேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணேன். இதில் மீறி இங்கே தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னு ஒரு போல் இஷ்யூவா இல்லை இல்லை. அதுதான் திரும்ப அதை வந்து சரி பண்ணி அதிமுக திமுக முக்கிய கட்சிகள் வந்து எல்லாருமே வந்து அதில் தீவிரமாக கவனம் செலுத்தி எந்த ஒரு வாக்காளரும் இந்த குற்றச்சாட்டு அங்கே எழுந்ததுனால பீகார் மற்ற மாநிலங்களில் வந்து இன்னைக்கும் வெஸ்ட் பெங்கால்லையும் இதே தான் பிரச்சனை. வெஸ்ட் பெங்கால்ல என்ன பண்றாங்க, முஸ்லீம் பேர்ல இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவங்களே நேரடியா அது ஒரு பார்டர் ஸ்டேட் அப்படிங்கும்போது அங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய மைக்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது உண்மை. ஆனால் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் இந்த டெலிஷன்றது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. குறுகிய காலத்தில் இந்த பணிகளை வந்து ரொம்ப குறுகிய காலம், பணியாளர்களும் போதுமான அளவு இருந்தாங்களா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இது செய்கிறாங்களா, ஏன்னா ப்ராப்பராக அதை வந்து சரியாக செய்யணும் அப்படின்னா ஒரு கால வரையறை என்பது 1 வருடம் அல்லது 2, ஏன்னா முன்னால் வந்து அது மாதிரி நடந்திருக்கு.
2 வருடங்கள்லாம் நடந்த ஒரு காலங்கள்லாம் உண்டு. அள்ளி தெளிச்ச குளத்துல செஞ்சிருக்காங்க. அது மாதிரி உண்டு. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பசுமை பூத்து, பிங்க் பூத்து அப்படின்னு நிறைய புதுமைகள்லாம் செஞ்சிருக்கு. ஆனா நம்ம இன்னும் இதெல்லாம் ஒரு மேம்பூச்சா பார்க்கறதா இல்லை நிஜமாலே ஒரு நிறைய ரீஃபார்ம்ஸை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறோமா? இல்லை, உண்மைதான். என்னென்னா இப்போ கூட உங்களுடைய தொலைக்காட்சியில் சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல 5 பேரோ 6 பேரோ வாக்காளருக்கு தனியாக வச்சுருக்காங்கன்னா, அது இந்தியாவில் அது ஒரு விதிமுறையே வச்சுருக்காங்க. 2 கிலோமீட்டருக்கு உள்ளார அந்த வாக்குச்சாவடி இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர் மட்டுமே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிலாம் இருக்குது. ஆமாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் பூட்டான் எல்லை பக்கத்தில் மலாரின்னு ஒரு ஏரியா, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்ரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே பகதூர் தாபான்னு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் விவசாயம் பண்ணிருக்கிறாரு. 70 வயசு, பிள்ளைங்கள்லாம் கீழே டவுனில் போயிடுச்சு. இவர் மட்டும் தான். ஆனால் அந்த ஒருத்தருக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் குழு அங்கே போவோம். லீவிங் நோபடி பிஹைண்ட். ஆமாம். அது வந்து என்னன்னா நாள் கணக்கில் ஆகும் அந்த 1000. ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நடந்தான் போகணும். உங்களுக்கு G4 இங்கே கூட தமிழ்நாட்டிலே கூட குதிரை வண்டியில் இல்லை, குதிரையில தான் எடுத்துட்டு போகிறாங்க. கழுதையில் போகக்கூடியது. அப்படி பார்க்குற உலகத்திலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த கேரளாவில் புலிகள் சரணாலயம் இருக்குல்ல, பெரியார் புலிகள் சரணாலயம், அதுதான் கிட்டத்தட்ட 1000 சதுர கிலோமீட்டர் ஏரியாவில். அங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு 5-6 பேர் தான் ஓட்டு, 6 பேர் தான் ஓட்டு. ஆனால் இந்த 2026 இந்த தேர்தல் நடந்துச்சுல 9ஆம் தேதி, அந்த 6 பேரில் 3 பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இதில் என்னன்னா, ஒரு பக்கம் நம்ம பெருமையாக நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்களுக்கு பிழைப்பு இல்லாமல் டவுனுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டை மாற்றி கொடுக்கணும்ல, அதை செய்யலை. அதை தவிர இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, இங்கே ஒரு தொகுதியில் 4 லட்சம் பேர் இருக்கானு வைங்க, அதில் வந்து ஒரே ஒருத்தன் தான் ஓட்டு போட்டான்னா அந்த ஓட்டை யார் வாங்கினாலும் அவன் ஜெயிச்சிட்டான். அதான் விதி. அப்புறம் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு பெருமை வேண்டியிருக்கு உங்களுக்கு? ஏன் இத்தனை பேர் போடலை, அது என்ன காரணம்னு தெரியணும்ல. இதே 2024 மேகாலயாவில் 20 சட்டமன்ற தொகுதிகளில் ஒருத்தர் கூட ஓட்டு போடல. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு உட்பட்ட 20 சட்டமன்ற தேர்தலில் 1987 பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதியில் 5% ஓட்டு போட்டாங்க. அவங்க ஜம்மு காஷ்மீரோட காரணங்கள் வேற இல்லை. அந்த இப்போ நேபாளத்தை எடுத்துங்க, சாரி மன்னிக்கணும், இது நாகாலாந்து எடுத்துங்க. இப்போ அவங்க பிரச்சனை என்னங்கிறத கவனிக்கிறதுக்கான, அதனால இந்த தேர்தலுங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளார இல்லை, அதற்கு வெளியில் இருக்குது. நம்ம அதை தெரியாமல் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கட்சிகளுக்கு வந்து அரசே நிதி கொடுத்தா ஊழல் குறையும், அதை பிரச்சனைகள் தீரும். அதை தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது. இல்லை, இன்னொரு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்களா, நம்ம தேர்தல் வந்து மக்கள் திருந்தணும், மாறணும், இது மாதிரி வந்து பணம் வாங்குறது கொடுக்கறது எல்லாம் தப்புனுங்கிறதுன்னு சொல்லி எல்லா டிவிலையும் நம்ம வந்து பட்டிமன்றம் வச்சு பேசுகிறோம்ல. உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு லஞ்சம் கொடுத்து தான் போய் வேண்டியதாக இருக்கும். நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பண்ணுவாங்க. இப்போ நம்ம பணத்தை எவ்வளோ உறிஞ்சிருப்பாங்க இந்த சிஸ்டத்தில், அதுதான் நமக்கு திரும்பி நினைக்கக்கூடும். இது பிறப்பு சான்றிதழ் வாங்குறதா இருக்கட்டும், ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், வருமான சான்றிதழாக இருக்கட்டும், வீட்டுக்கு EB கனெக்ஷனாக இருக்கட்டும், இறப்பு சான்றிதழாக இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் கொடுக்குறப்ப எனக்கான வாய்ப்பு ஒண்ணுதாங்கிறப்ப அவன் வாங்குறான். இதுல வந்து எவ்வளவு உறிஞ்சிருக்கீங்க, அவங்களே நம்ம குற்றம் சொல்லி நம்ம ஒரு விஷய சைக்கிள் இல்லையா? இப்ப கொடுத்தா அந்த சிஸ்டத்துக்கு தான் நம்ம வழிவகுக்கிறோம். நீங்க வேற என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? நீங்க 2 நல்ல வாய்ப்பு கொடுத்து அவன் தேர்ந்தெடுக்கலாம், அவன் மேல தப்பு. இந்த மோசமான வாய்ப்புல தான் அவனை தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க என்ன செய்வாங்க? அதாவது இது சிஸ்டம் மேல தான் தப்பு. இதுல அரசு இல்ல அதிகாரிகள் இவங்க தான் மாற்றணும், மாறணுமே தவிர பொதுமக்கள் மேல அவங்க பணம் வாங்குறத குறைய சொல்ல முடியாது. இப்போ எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பணம் தருது இல்லைங்கிற நான் வருத்தத்தில் இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட வாங்கினது இல்லைங்க. அது இதோ சொல்லி மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா, இவன் எல்லாரையும் திட்டுறாளியா, இவனுக்கு ஏன் தரணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நான் ஊர்ல ஓட்டு போட்டது வந்தது கிடையாது. இங்க சென்னைக்கு வந்து அவ்வளவு ப்ரொனவுன்ஸ்டா இருக்கான்னு தெரியல. ரூரல்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா நம்ம இந்த ஃபெனாமினா. நான் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்ப்போம்லாம் பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நம்மளுக்கு வாட்சது ஆமா. அதனால இந்த பணம் வாங்குறதுனால மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மையை உருவாக்காதீங்க. இங்க வந்து செல்வாக்கா இருக்கக்கூடியது யாரு? அரசு அதிகாரிகள் இல்ல நம்மள மாதிரி மீடியால பேசக்கூடியவங்க. நம்ம தான் குற்ற மனப்பான்மைக்கு வரணும். இந்த செட்டப்பை மாத்தாம இருக்குமேன்ட்டு. அப்பாவி மக்கள் பணம் தேர்தலுக்கு வாங்குவது தவறே இல்லை. ஓகே, நம்ம வந்து கிட்டத்தட்ட இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். இந்த எலெக்ஷன்ல ரொம்ப ஹைலைட்டா நீங்க பார்க்கறது என்ன, வித்தியாசமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆஸ் யூ ரீட் த ஃபீல்ட், நம்ம வந்து ஒரு நீங்க ரொம்ப முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன பார்க்குறீங்க சார்? இந்த தேர்தல் வந்து புதுக்கட்சியினுடைய வரவாலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான அது SIR மூலமாகவும் ப்ளஸ் ஒரு புதுக்கட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அதனால தவறாமல் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு இளைஞர்களிடையும். ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 crores அப் டு 49 ஏஜ்.
அந்த ஏஜ் வரைக்கும். அதனால வந்து வாக்கு சதவீதம் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த செக்மெண்ட்ல யங்ஸ்டர் அந்த செக்மெண்ட்ல அதுக்கு மேலே உள்ளவங்களும் எல்லாமே வாக்களிப்பாங்க. அது வந்து குறைந்த அளவு தான், அதுக்கு அடுத்த ஏஜில் உள்ளவங்க. ஆனால் கோர் ஓட்டிங் செக்டர் எந்த இதில் வர்றாங்கன்னா இந்த ஏஜில் வர்றாங்க. எதுலன்னா அப் டு 20 49 ஏஜ், அந்த ஏஜ். அடுத்து பொதுவாக ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இருக்குது, அதாவது மேலாண்மை விதியில் 80-20 அப்படின்ற ஒரு விதி இருக்குது. எவ்வளவு கூட போனாலும் அந்த 80% என்பது தான் அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு 100%த்தில் ஒரு 20% கண்டிப்பாக பல்வேறு காரணிகளால. நம்ம இந்தியாவை சொல்றோம், அமெரிக்கா மாதிரி ஒரு முதிர்ந்த ஜனநாயகங்கள் ஆர் சோ கால் அங்க என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம அப்படி சொல்ல முடியல. பட் அங்க கூட வந்து 80-90 போறதெல்லாம் நம்ம பார்க்கறது ஸ்காண்டினேவியால கூட இருக்கிறது இல்லை அவ்வளோ. எஸ், டெக்னாலஜியில் அவங்க பெரிய டெவலப்டு கண்ட்ரி. நம்ம நாட்டில் வந்து அதனால 80%. ஏன்னா மக்கள் வந்து ஜனநாயகத்தில் பட் அதுல ஒரு நம்ம பேட்டர்ன் பார்க்குறோம்ல. இப்போ வந்து 80 நான் எஸ்ஐஆர் சமயத்திலேயே தர்மபுரி மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள் அதிகமாக வாக்களிக்கிறதும், எல்லாத்திலையும் குறை சொல்லி ஒரு ஆம்சேர் கிரிட்டிக்ஸா இருக்கக்கூடிய சென்னை மாதிரி செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய நன்கு படித்த மேதாவிகள் இருக்கக்கூடிய இடத்துல குறைவா வாக்களிக்கிறதையும் பார்க்குறோம். அது ஒரு பேட்டர்னா பார்க்கல. அது ஒரு பேட்டர்ன். சில தொகுதிகளில் இப்போ வந்து ஒரு 30 to 50 தொகுதிகளில் 90% கூட, அதாவது 80 to 90 அந்த ரேஞ்சில் கூட வாக்குகள் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த பர்சன்டேஜ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று, இந்த தேர்தல் ஆணையம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு நிறையா வாக்கு செலுத்துவதற்கு வசதிகளை மேம்படுத்தியிருக்கிறாங்க. நிறையா வந்து சிசிடிவிலாம் வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளும் பொருத்தியிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்க தகுந்தது. அதே போல் இந்த பணப்பட்டுவாடா என்பது பல தருணங்களில் வந்து நிறைய பணங்களை வந்து பிடித்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 2016 ஒரு 3 கண்டெய்னர் பிடித்து இது. ஆனால் இதுவரை இப்போ நான் இன்னைக்கு கூட அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், இதுவரை அதுக்கு வந்து விடை தெரியவில்லை. ஆமா, அப்போ அரவிந்த் இங்க இருக்கும் போதே ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, இதுவரை அதுக்கு தீர்வு இல்லை. இந்த தருணத்துல தேர்தல் ஆணையம் எப்படி உறுதிப்படுத்தும்? பல்வேறு வசதிகள் பண்றாங்க, அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏன்னா அதுக்கு அடுத்து தொடர் நடவடிக்கை என்பது வருமான வரித்துறை அடுத்தடுத்த தளங்கள்ல இருக்கு. அதே மாதிரி சமீபத்திலையும் நிறைய பணம், அதாவது 4 கோடி 5 கோடி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு எதுவுமே தீர்வு இல்லாத, இதுக்கெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணா மட்டும்தான், இந்த சீர்திருத்தம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து 100% இதை உறுதிப்படுத்த முடியும். அரவிந்த், அது நீங்க 2016 ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு நான் அறிவேன். You wanted to add something? I have another question also. அந்த கேஸை வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிஐ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம பிரிலிமினரி என்கொயரின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணை நடத்தி ஆர்பிஐ வந்து தகவல் வாங்கி எஸ்பிஐ வந்து அப்போதைய ஆவணங்கள் கொடுத்தாங்க. ஆர்பிஐ வந்து ஆவணங்கள் வாங்கி அந்த பணம் வந்து எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமான பணம். எஸ்பிஐ கோயம்புத்தூர் இதுல இருந்து கரன்சி செஸ்ட்னு ஒன்று இருக்கும், அங்கிருந்து எடுத்துட்டு செல்லப்பட்ட பணம் சொல்லி ஆவணங்கள் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணையை முடித்து விட்டு விட்டாங்க. ஓகே, எனக்கு இறுதியா உங்கள்கிட்ட கேள்வி, இந்த முறை ஒரு வித்தியாசமான ஓட்டிங் பேட்டர்னு அக்ராஸ் டெமோகிராஃபி, அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ் ஒரு வித்தியாசமான ஓட்டிங் பேட்டர்ன் நம்ம பார்ப்போமா? பன்ருட்டியார் ஒரு பேட்டியில சமீபத்தில் சொல்லியிருந்தார், பை அண்ட் லார்ஜ் நீங்க தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா அஃப்கோர்ஸ் சில பாக்கெட்ஸ் உண்டு. கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க ஒரு தேர்தலில் அப்படின்னு. சில பாக்கெட்ஸ் உண்டு. நம்ம கோயம்புத்தூர் சேலம் நம்ம கடந்த தேர்தலே பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு ரீஜன் ஒவ்வொரு மாதிரி ஓட்டு போட்டு ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஒவ்வொரு மாதிரி ஓட்டு போட்டு ஆண் பெண் பாலர்கள் வெவ்வேறு மாதிரி ஓட்டு போடக்கூடிய ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் நம்ம பார்ப்போமா? இல்லைங்க, ஏஜ் குரூப்ல இதுதான் ஒரு சமீபத்தில் நாம் பார்த்த தேர்தல்ல வயது வித்தியாசத்தின் அடிப்படையில் வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிலோ 30-35 ஒரு மாதிரிக்கும், எபோ 35 ஒரு மாதிரியாகும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ரீஜியன் வைஸாக வாக்களிப்பது மாறுமான்னு எனக்கு தெரியல. பட் ரீஜியன் வைஸாக முடிவுகள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் பரவலாக வரக்கூடிய வாக்கு பதிவுக்கான ஒரு யூனிக்னஸ் ஒவ்வொரு ரீஜனுக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இளம் தலைமுறையினர் அதிகமாக கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை அதிகமாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதுக்கான ஃபேக்டர் விஜயும் இருக்கலாம். பட் ஆனால் முடிவுகள், இந்த தேர்தலான முடிவுகள் பலரும் சொல்வது போல ஒரு ஃபிராக்சர் மேண்டேட் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியல. தமிழ்நாடு மக்கள் ஸ்டெபிலிட்டியை விரும்பக்கூடியவர்கள், ஒரு ஸ்திரமான ஒரு அரசை விரும்பக்கூடியவர்கள், ஒரு டிசைசிவான மேண்டேட்டை தான் கொடுக்க போகிறார்கள். அது எந்த விதமாக போகிறது என்பதை தான் பார்க்கணும்.
ஆனால் ஒரு 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 ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமா அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருமாங்கிறது எனக்கு சற்று சந்தேகம் தான். ஓகே, பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதுக்கான தருணம் வந்துச்சு, நீங்க முடிவு எழுதுறதுக்கான தருணம் வந்துருச்சு. இன்னும் சில விருந்தினர்களுக்கு கருத்து இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. அதனால நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நாளைக்கு தவறாம வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.